1103. Bil saya படிக்கணுமா பில் எல்லாம்? படிங்க. Bil perkara kertas 3. Satu, jenis instrumen ujian bertutur. Rendah jenis utama subjek jenis item. Jenis item subjektif respon terhad, subjektif respon terbuka. Kemudian bilangan soalan bahagian A individu membaca petikan bahan rangsa atau bahan rangsahan yang disediakan secara mekanis. Bersoal jawab dengan bersoal jawab dengan bertaksir. Bahagian B kumpulan. Satu tajuk atau tema disediakan untuk perbincangan dalam kumpulan 3 atau 3 hingga 5 orang, 70 jumlah markah 70 markah. Okay, good. இந்த மூன்றாவது தாள் வந்து kertas 3. 1103 வந்து கோட். இதுக்கு bahasa Melayuoda கோட். /3 3 வந்து kertas 3. Okay. இந்த kertas 3 வந்து ujian bertutur. அதாவது ujian lisan. Okay, ujian lisan bertutur. வாய்மொழியில வந்து உங்களுக்கு வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. இது வந்து ரெண்டா பிரிச்சிருக்காங்க. ரெஸ்பாண்ட் terhad, ரெஸ்பாண்ட் terbuka. ரெஸ்பாண்ட் terhadனாக்கா குறிப்பிட்ட சில கேள்விகள் கேட்பாங்க. அதாவது ரொம்ப இப்ப உங்களுடைய பெயர் என்ன அப்படின்னாக்கா அதுக்கு ஒரே ஒரு பதில் தான். உங்களுடைய பேர் என்னன்னு கேட்டாக்கா அப்ப மேனகானாக்கா நான் மேனகா அப்படின்னு சொல்லுவாங்க. கெவின் சிவன் சொல்லுவாரு, விக்னேஸ்வரன் சொல்வீங்க, தமிழ் அப்படின்னு சொல்வீங்க. இது வந்து ஒரு கேள்விதான், வேற நிறைய கேள்வி இருக்காது, நிறைய பதில் இருக்காது. அதுதான் சப்ஜெக்டிவ் ரெஸ்பாண்ட் terhad. சப்ஜெக்டிவ் ரெஸ்பாண்ட் terbukaனாக்கா நிறைய பதில் சொல்லலாம். எக்ஸாம்பிள் இப்ப நீ நம்ம கஜிரானன் பத்தி சொல்லலாமே. கஜிரான் வந்து என்ன நன்மைகள் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அந்த ஒரு வார்த்தையில ஒரு ஆயத்துல நம்ம அடக்க முடியாது, அதை சொல்லிக்கிட்டே போகலாம். ஓகே, kita dapat apabila semangat kejiranan dapat dipupuk, keadaan di kawasan perumahan itu dapatlah diwujudkan keadaan yang selamat. Contohnya kita boleh mengadakan program rukun tetangga. Seterusnya jiran yang mengalami kesulitan bolehlah dibantu. Ini juga merupakan satu kebaikan sekiranya kita mengamalkan semangat kejiranan. Okey, இது வந்து terbuka. அதாவது நிறைய பேசலாம். ஓகே, நிறைய பேசலாம். அதுதான் terbuka. bilangan soalan. ஞாபகம் வச்சுக்கோங்க, kertas 3ல வந்து ரெண்டு என்ன சொல்லுவாங்க, 2 பிரிவா உங்களை பிரிச்சு உங்களுக்கு வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. முதல் பிரிவு என்னன்னாக்கா bahagian A. bahagian Aன்றது வந்து இண்டிவிடு. உங்களை ஒவ்வொருத்தரா தனித்தனி ஆளா கூப்பிட்டு பந்தாக்சியரும் நீங்களும் மட்டும் தான் இருப்பீங்க. இண்டிவிடுனா வேற யாரும் இருக்க மாட்டாங்க. பந்தாக்சர் ஒரு ஆளா இருக்கலாம், இல்ல 2 பேரா இருக்கலாம். ஓகே, அந்த ஒரு ஆளு உட்கார்ந்து இருந்தாருனாக்கா அவர் முன்னுக்க நீங்க உட்கார்ந்துருப்பீங்க. உட்கார்ந்து அவர் கேட்கிற கேள்விக்கு ஒரு பத்திரிக்கை கொடுப்பாங்க. அந்த பத்திரிக்கை நீங்க படிக்கணும். உங்களுடைய உச்சரிப்பை பார்ப்பாங்க, நீங்க எப்படி படிக்கிறீங்க அப்படின்றது பார்ப்பாங்க. படிச்சுட்டு அதுல இருந்து உங்ககிட்ட கேள்வி கேட்பாங்க. உங்களுக்கு அது புரியுதா புரியலையா அப்படின்றது நீங்க கொடுக்கும் அந்த பதில இருந்து அவங்களுக்கு தெரிய வரும். ஓகே, இதுதான் இண்டிவிடு. ஓகே, bahagian B வந்து கும்புலன். கும்புலன் எப்படின்னாக்கா ஒரு குரூப்ல 3ல இருந்து 5 பேர் இருப்பீங்க. அந்த 3ல இருந்து 5 பேரையும் அவங்க என்ன செய்வாங்கன்னாக்கா ஒரு தலைப்பை ஏதாச்சும் ஒரு தலைப்பை கொடுத்து குவாரண்டைன் பண்ணுவீங்க. ஓகே, அதாவது ஒரு 3ல இருந்து 5 பேருக்குள்ள ஒரு தலைப்பை கொடுத்துட்டு ஒரு அட்லீஸ்ட் ஒரு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷமோ ஓகே ஒரு 10 நிமிஷமோ இந்த மாதிரி குவாரண்டைன் பண்ணி நீங்க உங்களுக்குள்ளேயே நீங்க பேசிக்கலாம். ஓகே, நம்ம வந்து இன்னைக்கு சும்மா கஜிரானை பத்தி பேசலாமா? ஓகே, என்ன பேசலாம்? நம்ம எல்லாமே சொல்லுவோம். நன்மையை பத்தி பேசலாம், லங்கா பத்தி பேசலாம். அப்படி நம்ம சும்மா கஜிரான செய்யலைனாக்கா நம்மளுக்கு என்ன தீமை வரும் அதை பத்தியும் பேசலாம். ஓகே, நீ வந்து நன்மையை பத்தி பேசு, நீ வந்து தீமையை பத்தி பேசு. ஓகே, நீங்க வந்து நடவடிக்கை என்ன லங்கா நம்ம எடுக்கணும் அதை பத்தி பேசுங்க அப்படின்னு ஒவ்வொரு ஆளா நம்ம பிரிச்சுக்கலாம். ஓகே, அப்ப நீங்க அந்த குரூப்புக்கு வந்து நீங்க போகும்போது அந்த பில்லை இப்ப தக்சைல போகும்போது நீங்க என்ன செய்வீங்கன்னாக்கா
Okey, selamat sejahtera tuan puan. Okey, kami dari kumpulan ini telah memilih tajuk ataupun kami telah diberi tajuk tema semangat kejiranan. Saya sendiri iaitu Lakshmi, anak perempuan Subramaniam, merupakan ketua kumpulan ini dan akan memberikan makna ataupun maksud perkataan ataupun maksud tema semangat kejiranan. Saudara kedua iaitu Yara Kupla. Okey, Daisy Gensri merupakan ahli kumpulan yang seterusnya akan memberikan idea tentang langkah-langkah untuk memupus semangat kejiranan. Okey, ahli seterusnya iaitu Saudari Puwaneshwari akan memberikan idea tentang kebaikan semangat kejiranan. Dan akhirnya Saudari Menaga akan memberikan kesan sekiranya sesuatu masyarakat tidak mengamalkan semangat kejiranan. Okey, baik. Saya mulakan dengan idea saya sendiri iaitu semangat kejiranan merupakan satu semangat yang perlu dipupuk dalam kalangan masyarakat untuk mewujudkan persefahaman antara jiran di sesebuah taman perumahan. Pemahaman ini akan mewujudkan keadaan suasana yang ceria dan saling memahami antara satu sama lain yang boleh memberikan banyak kebaikan kepada masyarakat setempat. Dan masyarakat setempat biasanya terdiri daripada masyarakat India, masyarakat Melayu, masyarakat Cina dan sebagainya. Kita perlulah mewujudkan semangat kejiranan ini supaya kita sendiri kemungkinan besar memerlukan pertolongan mereka. Oleh itu, kita haruslah bertegur sapa dengan jiran. Okey, ini contoh ini என்னுடைய இது. Okey. Perbincangan pada hari ini akan diteruskan lagi dengan langkah-langkah untuk memupus semangat kejiranan. Dipersilakan. அப்படின்னு நீங்க இன்னும் உங்களுடைய ஃப்ரெண்ட் நீங்க கூப்பிடுவீங்க. அப்ப அவர் சொல்லுவாரு. Selamat sejahtera tuan-puan dan juga rakan-rakan ahli kumpulan yang lain. Saya sendiri அப்படின்னு நீங்க உங்களுடைய ஐடியா கொடுப்பீங்க. இப்ப வழங்குதா? ஓகே டீச்சர், வழங்கு டீச்சர். ஓகே, இது kumpulanக்கு. ஓகே, இது ரெண்டுமே இண்டிவிடுவா நீங்க போனீங்கனாலும் உங்களுக்கு மார்க்காவும், கும்பலானா நீங்க போனாலும் நீங்க பயப்படக்கூடாது. ஐயோ டீச்சர், இப்ப கும்பலானுக்கு போயிட்டேன், ஆனா நான் மட்டும் தான் பேசினேன் டீச்சர், என்னுடைய அள்ளி குரூப் யாருமே பேசல டீச்சர், அப்புறம் எப்படி டீச்சர் மார்க்கா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா பயப்படாதீங்க. கும்பலானா போயிருந்தாலும் நீங்க எப்படி மத்தவங்க கிட்ட நீங்க பேசுறீங்கன்னு தான் அவங்க பாப்பாங்க. ஹெல்ப் பண்ணணும் டீச்சர் அவங்களுக்கு. நீங்க அவங்கள ஹெல்ப் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கும் கொஞ்சம் மார்க் வரும், உங்களுக்கும் ஒரு பிளஸ் பாயிண்ட் கிடைக்கும், அவங்களுக்கு ஒரு போனஸ் மாதிரி கிடைக்கும். சோ அவங்களுக்கு நீங்க எடுத்து கொடுக்கலாம். ஓகேவா? அப்ப நீங்க அவங்களுக்கு நீங்க உங்களுக்குள்ளேயே நீங்க பேசிக்கணும். ஓகே, உங்களுக்குள்ளேயே நீங்க பேசி நீங்க அங்க பேசினா குரூப்போட மார்க் இல்ல, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. குரூப்ல போனாலும் சரி, மார்க்கா இண்டிவிஜுவ. இப்ப நான் பேசினேன், இப்ப இந்த குரூப்ல நான் ஒரு ஆளுன்னு வச்சுக்கோங்களேன், நான் பேசினேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு தான் அந்த மார்க்கா கொடுப்பாங்க, உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இது நான் பேசினது. சோ அதனால நீங்க பயப்பட வேண்டாம். டீச்சர் நான் மட்டும் தான் டீச்சர் பேசினேன், என் குரூப்ல உள்ளவங்க யாரும் பேசல டீச்சர் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னாக்கா கவலைப்பட வேண்டாம். நீங்க பேசுனீங்களே அப்போ உங்களுக்கு மார்க்கா இருக்குன்னு அர்த்தம். யாரு வாய் திறந்து பேசலையோ அவங்களுக்கு மார்க்கா இல்ல. நீங்க நினைக்க கூடாது, ஐயோ நம்ம குரூப் தானே பரவாயில்ல, நம்ம அமைதியா இருந்துடலாம், நம்ம குரூப் பேசிட்டோம், நம்ம குரூப் நல்லா ஆக்டிவா பேசிட்டு நான் மட்டும் கொஞ்சமா பேசிட்டு வச்சிடறேனே அப்படின்னு நீங்க கொஞ்சமா பேசிட்டு உட்கார்ந்துட்டீங்கன்னா உங்களுக்கு மார்க்கா இருக்காது. உங்க அலி கும்பலானுக்கு வேணா மார்க்கா கிடைக்கும் மத்தவங்களுக்கு, ஆனா உங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா அது மார்க்கா செச்சாரு இண்டிவிஜுவ. ஓகே, சரி. இது என்ன அர்த்தம்? கான்ஸ்ட்ரக்ட். இது ஏன்னா அவங்க என்ன கேக்குறாங்கன்னாக்கா, இந்த கேள்வியிலேயே உங்களுக்கு அவங்க பாக்குறாங்க, உங்களை டெஸ்ட் பண்றாங்க. அவங்க ஆக்சுவலி உங்களால எப்படி ஒரு கேள்வியை புரிஞ்சுக்க முடியுதா, அதாவது மகமி ஓகே கேள்வியை புரிஞ்சுக்க முடியுதா அப்படின்னு. உங்க அப்ளிகாசினாக்கா
அதை புரிஞ்சு நீங்க உங்களால செயல்படுத்த முடியுதா? இப்ப அந்த மகாமீனாக்கா ஒரு பத்திரிக்கை கொடுக்குறாங்களே, அதை நீங்க படிச்சு அதுல பத்தி நீங்க கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப நீங்க புரிஞ்சாதானே சொல்ல முடியும். அப்ப உங்களுடைய புரிவை அவங்க அந்த மகாமனா அவங்க வந்து டெஸ்ட் பண்றாங்க. உங்க அப்ளிகாசின்றது வந்து நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்ப வந்து இப்ப நீ படிச்சத வந்து இப்ப உள்ள நடைமுறை வாழ்க்கையில வந்து நம்ம அமல்படுத்தலாமா அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வந்து உங்க அப்ளிகாசி. இப்ப நடக்கிற வாழ்க்கையில வந்து நீங்க சம்பந்தப்பட்டு நீங்க பேசணும். உங்க அப்ளிகாசி தான். மங்க அனாலிசிஸ்னாக்கா அனலைஸ் பண்றது. சரி, இப்ப வந்து நீங்க சொல்றீங்களே, இப்ப நான் semangat kejirangan பத்தி, இப்ப bendera putih எல்லாம் வந்து நம்ம இப்ப போட்டிருக்கோமே. ஓகே, இப்ப நம்ம லைவ்ல சொல்றேனே. Baik saudari, sekarang waktu musim PKP ini ramai rakyat telah pun memasang bendera putih di hadapan rumah masing-masing. Adakah anda setuju dengan tindakan seperti ini? Boleh berikan pandangan kepada saya? அப்படின்னாக்கா நீங்க அனலைஸ் பண்ணணும். அது நல்லதா கெட்டதா அப்படின்றது அனலைஸ் பண்ணி நீங்க உங்களுடைய ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும், உங்களுடைய ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கணும். அப்புறம் நீங்க மண்ணிலான்றது வந்து என்னன்னாக்கா ஒரு விஷயத்த வந்து உங்களால அது தப்பான ஒரு காரியம் ஒரு சரியான ஒரு காரியம் அப்படின்றது வந்து நீங்க ஒரு டிஃபரன்ஷியேட் பண்ண முடியுது அப்படின்ற அர்த்தம். இப்ப வந்து ஒரு திருட்டு நடந்துருச்சுனாக்கா எதனால திருட்டு நடக்குது, ஓகே, அது நடக்கிறது வந்து சரியா தப்பா அப்படின்ற விஷயத்த உங்களால சொல்ல முடியும் அப்படின்ற ஒரு மாதிரி. ஓகே, டெம்போ உஜியன் நீங்க ரொம்ப நேரம் பேசணும்னு அவசியமே இல்லை. இண்டிவிடு உங்களோட ஒரே ஒரு டிப்ஸ் மட்டும் சொல்றேன், நீங்க பேசிக்கிட்டே இருங்க, உங்களுக்கு மார்க்ஸ் கண்டிப்பா கிடைக்கும். பயந்து பயந்து பேசுனீங்கன்னா அவங்க கேட்கும் பொழுது அப்படியே எச்சிய வந்து முழுங்கி அப்படின்னு சவுண்ட கொடுத்துட்டு அமைதியா இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், அதிலே தெரிஞ்சிருது உங்களுக்கு ஒண்ணும் புரியலன்னு. ஓகே, சோ தைரியமா கான்பிடென்டா நீங்க பதில் சொல்லணும். அந்த இண்டிவிடு வந்து 3 hingga 5 minit 5 நிமிஷத்துக்குள்ளதான் ஒரு இண்டிவிடுவா நீங்க போய் டெஸ்ட் பண்றது. 5 நிமிஷத்துல உங்களால பேச முடியாது. ஏன்ங்களா? பேச முடியும் டீச்சர், முடியும். வெரி குட். கும்புலன் வந்து 12ல இருந்து 15 நிமிஷம். அப்படியே கும்புலன் 12ல இருந்து 15 நிமிஷம் ஐயோ ரொம்ப நேரம் இருக்கிற மாதிரி அப்படி நினைக்காதீங்க. அதான் அங்க வந்து 3ல இருந்து 5 பேர் இருக்கிறீங்களே, ஒரு ஆள் ஒரு 3 நிமிஷம் ஒரு 4 நிமிஷம் ஒரு 5 நிமிஷம் பேசினா ஒரு 15 நிமிஷம் வந்துருது. ஓகே, 5 நிமிஷம் பேசினீங்கனாலே 3 பேத்துக்கு கரெக்டா வந்துருது. 5 நிமிஷம் 15 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓகே, சோ அதனால நீங்க 5 நிமிஷத்துக்கு பேசினாலே போதும். ஓகே, இதுல வந்து 7வது பாருங்க, அரஸ் கசுக்காரான் அப்படின்னா என்ன? ஓகே, அரஸ் கசுக்காரானாக்கா அவங்க வந்து தக்சீர் வந்து நீங்க வந்து யோசிக்க கூடாது. ஐயோ அவங்கலாம் நம்மளுக்கு வந்து கஷ்டமான கேள்விதான் கேட்பாங்க அப்படின்னு நீங்க யோசிக்க வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். 3 கேள்வியும் கேட்பாங்க. உங்களுடைய கேள்வி வந்து ரொம்ப கஷ்டமான கேள்வியை வந்து அரஸ் திங்கின்னு சொல்லுவோம். ஓகே, கஷ்டமான கேள்வி நம்ம என்னன்னு சொல்லுவோம், அரஸ் திங்கி. ஒரு சுமாரான கேள்வி உங்களால பதில் சொல்ல முடியுன்ற கேள்வி வந்து அரசு சொல்லுவோம். அதுவே அரசு 2ஆனாக்கா ரொம்ப சிம்பிளான கேள்வி. எக்ஸாம்பிள் வந்து kamu ada hobi, அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்வீங்க? Ya, saya ada hobi. Hobi saya ialah membaca buku cerita. அவ்வளவுதான், சிம்பிளான கேள்வி. ஓகே ஓகே, காயிதா பன்ஸ்கோரன் இது 2 இருக்கு, அனாலிட்டிக் அண்ட் ஹாலிஸ்டிக்னு. அனாலிட்டிக்னாக்கா அனாலிட்டிக் வந்து எதுக்கு பயன்படுத்துவாங்கனாக்கா இண்டிவிடு. ஓகே, உங்களை வந்து இன்டர்வியூ பண்ணிக்கிட்டு இருக்கவாங்க தெரியுமா, உங்களை டெஸ்ட் பண்றாங்க தெரியுமா இண்டிவிடுவா, அதுல வந்து அனாலிட்டிக் வந்து அவங்க செக் பண்ணுவாங்க. அனாலிட்டிக்னாக்கா உங்களுக்கு அந்த படிச்சது புரியுதா, உங்களுடைய வாக்கியம் வந்து உங்களுக்கு கரெக்டா இருக்கா, ஒவ்வொரு விஷயமும் டீப்பா அவங்க வந்து அனலைஸ் பண்ணுவாங்க. உங்களுடைய செபோத்தான் கரெக்டா இருக்கா, நீங்க படிக்கும் பொழுது உங்களுடைய அந்த நாடா வந்து எப்படி சொல்றது கரெக்டா படிக்கிறீங்களா, கேள்வி இருக்கும் பொழுது அந்த கேள்விக்குள்ள அந்த சந்தம் வருதா, ஓகே, அந்த புஞ்சி வருதா, ஓகே, அது பெஞ்ஞாத்து இருக்கும் போது அதுக்குள்ள அந்த புஞ்சி வருதா அப்படின்னு எல்லாத்தையும் அவங்க செக் பண்ணுவாங்க.
ஓகே, இப்ப கேள்வி பதில் சொல்லும் பொழுது நீங்க எப்படி ஆன்சர் கொடுக்குறீங்க அப்படின்ற விஷயம் ஒவ்வொரு ஐயாட்லையும் அவங்க வந்து அனலைஸ் பண்ணுவாங்க. அது அனாலிட்டிக். ஹாலிஸ்டிக்ன்றது வந்து ரொம்ப எப்படி சொல்லுவாங்க, பொதுவான விஷயத்த பொதுவா உங்களை வந்து பார்ப்பாங்க. ஓகே, நீ நல்லா பதில் சொல்லியிருக்கியா, ஓகே உன்னால முடியுது, உன்னால பேச முடியுது அப்படின்ற பொதுவா சொல்லுவாங்க. பொதுவா தான் வந்து மார்க்கா போடுவாங்க. அது வந்து கும்புலனுக்கு கீழே போகும் இந்த ஹாலிஸ்டிக் வந்து. ஓகே, சரி, இந்த இண்டிவிடுவை பார்ப்போமே. சத்து petikan bahan rangsangan. அதாவது உங்களுக்கு ஒரு பத்தி கொடுப்பாங்க, ஒரே ஒரு பத்தி தான். அந்த பத்தியை நீங்க படிக்கணும். படிச்சுட்டு அதுல இருந்து சில கேள்விகள் கேட்பாங்க. 4 கேள்வி கேட்பாங்க. அந்த 4 கேள்வியும் நீங்க கரெக்டா பதில் சொல்லணும். இதுதான் இண்டிவிடு, வேற ஒன்னும் இல்லை. சிம்பிள். ஓகே, சவால் ஜவாப் பண்ணுவாங்க. ஓகே, கேள்வி கேட்பாங்க, நீங்க பதில் சொல்லணும். கேள்வி கேட்பாங்க, நீங்க பதில் சொல்லணும். கும்புலனுக்கு வந்து என்னன்னாக்கா 8 தேமா இருக்கு. ஓகே, அந்த 8 தேமால ஒரு தேமாவை தேர்ந்தெடுத்து நீங்க சொல்லணும். அப்படின்னா உங்களை தேர்ந்தெடுக்க சொல்லுவாங்க அப்படின்னு கேட்கலாம். ஓ, நான் சிம்பிளான ஒரு தேமா நான் கண்டு எடுத்துக்கிறேனே அப்படின்னு அவங்க உங்களுக்கு சிம்பிளா உள்ளது கொடுக்க மாட்டாங்க. மேபி அவங்க என்ன செய்யலாம்னாக்கா, இப்ப நாங்க ஃபார்ம் 3ல செய்யறதுதான் நாங்க செய்வோம். 8 ஏதாச்சும் 8 தேமா இருக்கா, அதை வந்து நாங்க வந்து திருப்பி வச்சிருவோம் தலைப்பை. நீங்க ஏதாவது ஒண்ணு நீங்க தேர்ந்தெடுக்கணும். நீங்க அதை பார்க்க முடியாது. ஓகே, அந்த தேமான்னு சொல்லி நீங்க தேர்ந்தெடுக்க முடியாது. சோ ஒரு தேமாவை எடுத்து அதை நீங்க பேசணும். அதை பத்தி அந்த மாதிரியும் இருக்கலாம். ஓகே, இருக்கலாம்னு சொல்றேன். இல்லையா, உங்களை சூஸ் பண்றதுக்கு ஓகே நீங்க எந்த தலைப்பு எடுக்க போறீங்க எடுங்க அப்படின்னு சொல்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சோ இது வந்து இன்னும் அமல்படுத்தாதனால தெரியாது. ஓகே, அதனால நீங்க முடிஞ்ச அளவுக்கு தேமா நிறைய விஷயத்த படிங்க, நிறைய விஷயத்த தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, இது வந்து 3 orang perbincangan. உங்களுக்குள்ள நீங்க பேசிக்கணும்னு சொன்னது தெரியுமா, அலி கும்புலனுக்குள்ள நீங்க பேசிக்கிறது தான் perbincangan. அந்த perbincangan தான் அங்க பார்ப்பாங்க. ஓகே, எத்தனை மார்க்ஸ்? ஓகே, jumlah markah வந்து 70 markah. bertutur இண்டிவிடுவா நீங்க பேசும் பொழுது உங்களுக்கு 40 மார்க்ஸ் கொடுப்பாங்க. ஓகே, bertutur secara kumpulan வந்து உங்களுக்கு 30 மார்க். ஓகே, 30 markah untuk kumpulan, 40 markah untuk individu. Jumlahnya 70 markah. Ada soalan? Bila teacher. Tak ada. Senang kan? Senang kan? Yes, Juga macam English teacher. Lebih kurang macam English juga kan? Yes teacher. Okey, apa kata hari ini kita, okey sebelum tu kita tengok pengendalian kertas. Okey, pentaksiran ujian bertutur akan dilaksanakan oleh pentaksir luar. ஓகே, இதை வந்து நான் யாருக்கு சொல்றேன்னாக்கா, இப்ப ஸ்கூல் கரண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறவங்க, எஸ்பிஎம் இந்த வருஷம் படிக்கிறாங்களே, உங்களுக்கு வந்து ஏன்னா மத்த மாணவர்கள் வந்து ஸ்கூல் படிக்காத மாணவர்களுக்கு வந்து உங்களுக்கு பிரச்சனை இல்லை. உங்களுக்கு கண்டிப்பா வாத்தியார் தான் வருவாங்க. எந்த வாத்தியார் வந்தாலும் உங்களுக்கு வந்து தெரிய போறது இல்லை. ஏன்னா நீங்க வந்து அந்த ஸ்கூல்ல நீங்க படிக்கல. சோ அதனால வேற ஸ்கூல்ல இருந்து தான் வருவாங்க. இந்த எஸ்பிஎம் எடுக்கிறாங்க தெரியுமா, இந்த வருஷம் எஸ்பிஎம் எடுக்கிற மாணவர்கள் உங்களுக்கு வந்து உங்களுடைய ஆசிரியர்கள் வர மாட்டாங்க. வேற பள்ளிக்கூடத்துல இருந்து வர ஆசிரியர்கள் தான் வருவாங்க. சோ அதனால அந்த ஆசிரியருக்கு உங்களை பத்தி தெரியாது. நீங்க கவலைப்பட வேண்டாம். ஏன்னா உங்களுக்குள்ள உங்க பள்ளியிலே இருக்கிற ஆசிரியர் வந்து உங்களை பத்தி தெரியும். அப்பா இவனா இவன் படிக்கிறதே மோசம், இவனது எங்க பாஸ் பண்ண போறான் அப்படின்னு உங்களை பத்தி அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் உங்களுக்கு மார்க்கா போடும் பொழுது அது ஒரு பயஸா போயிடும். ஏன்னா ஏற்கனவே உள்ள இன்ஃபர்மேஷன் வச்சு உங்களுக்கு மார்க்கா போடுவாங்க. சோ அதுக்காக தான் அந்த பள்ளிக்கூடத்துல இருக்கிற ஆசிரியர்களை தேர்ந்தெடுக்காம வேற பள்ளிக்கூடத்துல இருந்து எடுத்து அவங்க உங்களை டெஸ்ட் பண்ணுவாங்க. அப்ப வந்து கொஞ்சம் ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு இன்டெகிரிட்டி இருக்கும். அந்த ஆசிரியர்கள் வந்து உங்களுக்கு தெரியாது யாருன்னு கூட, அவங்களுக்கும் உங்களை பத்தி தெரியாது. சோ உங்களை வந்து அவங்க எப்படி நினைப்பாங்கனாக்கா ஒரு நியூட்ரலா பார்ப்பாங்க. உன்னால முடியுமா முடியாதான்றது வந்து அந்த நிமிஷம் தான் அவங்களுக்கு முடிவு எடுக்க முடியும். நீ நல்லா பேசுனீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்லா மாற்றம் இருக்கு. நீ நல்லா பேசலையா போச்சு, அவங்க கண்டிப்பா மார்க்கா வந்து கரெக்டா கொடுக்க போறது இல்லை. அதையும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே,
Pentaksiran dijalankan di bilik-bilik ujian yang disediakan oleh pihak sekolah. Okay, இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு லெட்டர் வரும். இத்தனாம் தேதி உங்களுக்கு வந்து ஆக்சுவலி பார்க்க போனா இந்த வருஷம் எஸ்பிஎம் மாணவர்கள் இந்த வருஷம் எழுத போறீங்க தெரியுமா எஸ்பிஎம் இந்த ஜூன் இல்லாட்டி ஜூலைல இந்த எக்ஸாம் உட்கார்ந்துருக்கணும் பார்க்க போனா. ஜூன் சொல்லுங்க தமிழ். இது லிசன் வந்து ஏல சொல்லிடுவாங்க தான் டீச்சர் இந்த வருஷம் முடியத்த விடியும். புரியல சொல்லுங்க கேளுங்க. இப்ப இந்த பரீட்சை கருத்தா சொன்ன 2 வந்து தெரியுது 3ஆம் மாசம் தான் கன்ஃபார்மா அந்த 9-10க்குள்ள. இப்ப ரீசன் பரீட்சை வந்து இன்னும் தெரியல. அது வந்து எல்லி அந்த வருஷம் முடித்துக்கிட்டு சொல்லிடுவாங்க தானே? ஆமா சொல்லிடுவாங்க, இந்த வருஷத்துக்குள்ள சொல்லிடுவாங்க. மேபி 1ஆவது மாசம் இருக்கலாம். ஸோ எனக்கு தெரியல, ஏன்னா அது பார்க்க போனா ஓகே ஜடுவால் அசால் வந்து ஜூன் ஜூலை எனக்கு என்ன முடிஞ்சிருக்கணும்ல. ஆமா டீச்சர். நீங்க தான் பள்ளிக்கூடத்துக்கே போகலையா கரண்ட் ஸ்டூடெண்ட். ஸோ அதனால அதை வந்து போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. ஸோ எப்பன்னு நமக்கு தெரியாது. கரெக்டா சொல்லுங்க தமிழ். லீவ்ல அப்ளை பண்ணனும் கரெக்ட்டா. அதுதான் லீவ்ல அப்ளை பண்ணுமா? அவங்க முன்கூட்டியே சொல்லிடுவாங்க, கவலைப்படாதீங்க. இவங்க யாரு 15ஆம் தேதி 8வது மாசம் போட்டிருக்கீங்க? யார் இது? தனிஷன் 15ஆம் தேதியா? ஓகே ராங் லிசன். ஓகே சரி. ஓகே இது வந்து அவங்க வந்து தனியா ஒரு பீலே வச்சிருப்பாங்க. அந்த பீலேல வந்து நீங்க இருக்கணும். Okay, kedua-dua ujian pentaksiran akan diduduki oleh calon semasa di tingkatan 5. SPM எடுக்கும் பொழுதுதான் நீங்க இந்த பரீட்சை உட்கார முடியும். இதுவே KBSM இருந்துச்சுன்னா போன வருஷம் படிச்சவங்க என்ன பண்ணுவோம்னாக்கா வேற பள்ளிக்கூடத்துல இருந்து வர மாட்டாங்க ஆசிரியர்கள். அவங்கவுங்க பள்ளிக்கூடத்திலேயே அவங்கவுங்களுக்கு வந்து மாணவர்களுக்கு வந்து டெஸ்ட் கொடுப்பாங்க. 2 வருஷமா ஃபார்ம் 4லயும் கூட செய்வாங்க, ஃபார்ம் 5லயும் செய்வாங்க. 2 வருஷமா செய்வாங்க. அதுல இருந்து எடுக்கிற ஹையஸ்ட் மார்க்கை தான் அவங்க எடுத்து கீன் பண்ணுவாங்க. அதுதான் உங்களுடைய மார்க்கா. ஆனா இப்ப வந்து உங்களுக்கு ஃபார்ம் 4ல வந்து உஜன் லிசன் இல்ல, ஃபார்ம் 5ல தான் இருக்கு. அந்த ஃபார்ம் 5ல ஒரு வாட்டி தான் அந்த ஒரே தடவையில நீங்க வந்து கரெக்டா செய்யணும். இப்ப அந்த கேள்விக்கு போகலாம். இன்றைக்கு ஓகே hari ini cikgu ingin okay saya sebelum saya nak panggil cikgu nak volunteer. Siapa nak duduk ujian lisan pada hari ini? boleh teacher. Okay, Tamil boleh bersedia? Ya, sedia. Okay, இப்போ வந்து ஒரே சிமுலாசி செய்ய போறோம். சிமுலாசினாக்க ஒரு ரோல் பிளே மாதிரி செய்ய போறோம். மத்தவங்க எல்லாரும் பாருங்க, நீங்க ட்ரை பண்ணலாம், மத்தவங்களும் நீங்க ட்ரை பண்ணலாம். இதுக்கப்புறம் தமிழ் முடிஞ்சு நான் வேற ஆளை கூப்பிடுவேன், நீங்க ரெடியா இருங்க. ஓகே நீங்க சலூனு நான் பentaksir ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே டீச்சர். நான் தான் ரூம்ல உட்கார்ந்திருப்பேன், நீங்க தான் அங்க இருந்து வெளியில இருந்து வருவீங்க. ஓகே டீச்சர். ஓகே mulakan. Baca dan fahami bahan bacaan. Tamil. நீங்க இன்னும் ரூமுக்குள்ளே வரல, இந்த பிலியோ பentaksir உங்களுக்கே வரலையே. அதெல்லாம் சொல்லிட்டு போக மாட்டேன். ஆமா, இதெல்லாம் நீங்க பிராக்டிஸ் பண்ணாதான் உங்களுக்கு தெரியும். ஆமா டீச்சர். எப்படி டீச்சர் இப்ப பொறுத்தவங்க கதிரை தட்டணுமா? ஆமா. Selamat pagi ya. Selamat pagi cikgu லட்சுமி அப்படி சொல்லணுமா டீச்சர்? இல்ல selamat pagi cikgu சொல்லணுமா? நம்ம பேர் தெரியுதுனால லட்சுமின்றீங்க. உங்களுக்கு மத்த பentaksir உங்களுக்கு தெரியுமா பேர் யாருன்னு? இல்ல தெரியாது டீச்சர். அப்ப என்ன சொல்வீங்க? selamat pagi cikgu சொன்னா போதும், இல்லாட்டி selamat pagi tuan அப்படி சொன்னா போதும். selamat pagi boleh saya masuk அப்படின்றது நீங்க ஒரு ஈவென்ட் கேட்கணும். selamat pagi cikgu boleh saya masuk? Okay, boleh, silakan. Terima kasih cikgu. Okay, silakan duduk. Terima kasih cikgu. Apa okarlah manusia. Okay, ini saudara Tamil ya? Yes cikgu. Okay, sihat? Yes, sehat cikgu. Cikgu sehat ke? கேட்கலாமா டீச்சர்? இந்த மாதிரி கேட்க முடியாதா? அந்த மாதிரி கேள்விலாம் வேணாம். cikgu sehat அப்படின்னு கேட்கலாம். அப்புறம் நீங்க கேட்கறதுல உங்களுக்கு பிரச்சனை இல்லை, அது தப்பு நான் சொல்ல மாட்டேன். ஓகேவா? தப்பு நான் சொல்ல மாட்டேன். அது ஏன்னா அதுல மேபி அவங்களுக்கு வந்து உங்களுடைய பேசுற விதம் பிடிச்சிருந்தாக்கா ஓகே, பிரச்சனை இல்லை.
Okey teacher. Okay. ஆனா இன்னும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அவங்கள வந்து அந்த பென்டாக்சீரை வந்து மட்டை தட்டுற மாதிரி நீங்க நடந்துக்க கூடாது. அது மட்டும் குறிப்பா வச்சுக்கோங்க. Okey teacher. Okay, baik. Tamil. Tamil Yes, datang untuk apa ya hari ni? Untuk ujian lisan. Apa yang teacher? Lisan தானே? Saya datang untuk menduduki ujian lisan, cikgu. Oh. முடிஞ்சா கொஞ்சம் நீட்டா பதில் சொல்லுங்க. Saya datang untuk menduduki ujian lisan cikgu. Okay, baik Tamil. Adakah anda telah bersedia? Ya cikgu, saya sedia. Saya sudah bersedia. Saya sudah bersedia cikgu. Okay, baik Tamil. Okay, ini petikan untuk kamu. Baca petikan ini dengan jelas. Baca dan fahami bahan rangsahan, dibawa dengan teliti. Kemudian jawab soalan-soalan yang dikemukakan secara lisan dengan menggunakan ayat yang Gramatis. Gramatis. இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சிருச்சு உங்களோட ஸ்பெல்லிங் தப்புன்னு. இங்க வந்து நான் உங்களுக்கு வந்து உதவி செய்யறேன் அது கிராமத்திஸ் அப்படின்னு சொல்றதுக்கு. அங்க வந்து அந்த பென்டாக்சர் என்ன செய்வாங்க, சொல்லி தருவாங்களா? இல்ல, வெட்டுவாங்க. இல்ல, அவங்க வந்து ஜஸ்ட் ஒரு 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 இது மாதிரி எழுதிக்குவாங்க, அங்க நோட்ஸ் மாதிரி எடுத்துக்குவாங்க. ஓகே, அப்படின்னு அவங்க ஒரு நோட்ஸ் எடுத்துக்கிட்டாங்கனாக்கா உங்களுக்கு அதை வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து மிஸ்டேக் இருக்கு அப்படின்னு. ஓகேவா? சரி, கண்டினியூ. Okay. Amalan rumah terbuka. Amalan mengadakan rumah terbuka menjadi satu budaya di Malaysia sejak sekian lama. Acara itu diadakan secara besar-besaran sebagai simbol perpaduan dan keharmonian yang masih mekar di Malaysia. Keharmonian yang masih mekar di Malaysia. Konsep rumah terbuka yang diadakan secara besar-besaran itu hanya dilakukan oleh rakyat Malaysia dan tidak di negara-negara lain. Okay, rakyat. அந்த கேவை வந்து ரொம்ப அழுத்தி சொல்ல வேண்டாம். Rakyat. Rakyat, அந்த கே சொல்லக்கூடாது. Rakyat, அப்படி. Yes. Masyarakat luar Malaysia. Okay. Rakyat pelbagai kaum mengambil peluang bersama-sama menyambut Hari Raya Deepawali, Christmas, Tahun Baru Cina, Pesta Keamatan dan Hari Gawai. Pesta. Pesta Keamatan dan Hari Gawai. Pada masa tersebut, rakyat perbilang kaum akan mengetepikan perbezaan agama dan budaya untuk bersama-sama merayakannya sebagai tanda hormat dan toleransi terhadap kepercayaan masyarakat memasmuk di negara ini. Secara tidak langsung, majlis rumah terbuka ini dapat menggerakkan hubungan silaturahim. Silaturahim dalam kalangan masyarakat. Buka menjadi satu budaya di Malaysia sejak sekian. அது வந்து கொஞ்ச நேரம் இருங்க. இல்ல அது வந்து அது என்ன சொல்லுவாங்க, அதுல வந்து ஒரு ராங் இருக்கு, இருங்க. மாத்திக்கிறேன். Okey. Baik Tamil. Okay, terima kasih. Tamil, pernahkah Tamil pernah mengadakan rumah terbuka? Pernah cikgu. Boleh terangkan sedikit? Pernah அப்படி சொல்லலாமா இல்ல அது கொஞ்சம் நீட்டா சொல்ல மாட்டீங்க? நீங்க நீட்டா சொல்லணும். Cikgu, saya pernah mengadakan சொல்ல மாட்டீங்க. Saya pernah mengadakan rumah terbuka. Pernah. Okey, baik. Okey.
முதல் கேள்வியை நான் கேட்பேன் தெரியுமா? 4 கேள்வி கேட்பாங்கன்னு சொன்னல. ஓகே, எக்ஸாம்பிள் இது கேள்வி. Baik Tamil. Gambarkan amalan rumah terbuka yang telah anda baca. Satu budaya di Malaysia. Teacher என்ன டீச்சர் கேள்வி? சாரி டீச்சர். இப்ப உங்களுக்கு கேள்வி புரியல. இப்ப நீங்க அவங்கள்ட்ட திரும்பவும் அது படிக்க சொல்ல கேக்குறீங்க. அப்ப நீங்க எப்படி கேப்பீங்க? Sorry cikgu, boleh Sorry? baca. Sorry-யா? Oh, minta maaf cikgu சொல்லுங்க டீச்சர். ஆமா, முடிஞ்ச Minta maaf அளவுக்கு cikgu. எல்லாமே மலாய் மொழியை பயன்படுத்துங்க. Minta maaf cikgu, boleh baca sekali lagi ya cikgu? Boleh ulang soalan tadi cikgu? Boleh ulang soalan tadi cikgu? Okey, boleh Tamil. Okey, dengar ya. Gambarkan amalan rumah terbuka yang telah anda baca. Hari Deepavali, menyambut hari Deepavali. Hari Deepavali, Hari Raya, Tahun Baru Cina dan Pesta Keamatan dan Hari Gawai. ஓகே, இப்ப நீங்க கொடுத்த ஆன்சர் வந்து இப்ப உங்களுக்கும் தெரியும், மத்தவங்க பாக்குறவங்களும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். ஓகே, எனக்கு மத்தவங்க பாக்குறவங்க அத்தனை பேருமே பந்தாட்சியர் தான். இப்ப தமிழ் மாதிரி சொன்ன அந்த அவங்க அவர் சொல்லும் பொழுது உங்களுக்கு எல்லாம் என்ன தோணுச்சு? அவர் தைரியமா பேசுற மாதிரி தோணுச்சா, இல்ல அவர் பயந்து பயந்து பேசுற மாதிரி தோணுச்சா? தைரியமா பேசுற மாதிரி தான் தோணுச்சு. ஸ்டார்டிங் கொஞ்சம் தைரியமா இருக்கு, லாஸ்ட் பார்த்தா கொஞ்சம் டிக்கு இருக்குது. கொஞ்சம் சத்தமா பேசுங்க தனிஷன். இல்ல தைரியமா பேசுற மாதிரி தான் இருக்கு. தைரியமா பேசுற மாதிரி இருக்கு. ஆனா என்ன நீங்க கேட்டீங்கன்னாக்கா அவர் பயந்து பயந்து பேசுறதுன்னு நான் சொல்லுவேன். லாஸ்ட் பார்த்தா கொஞ்சம் பயந்து பேசுற மாதிரி இருந்துச்சு. முன்னுக்கு ஸ்டார்டிங் இருக்கு. ரெண்டாவது, இந்த முதல் கேள்வி எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த முதல் கேள்வி வந்து எப்பவுமே வெளியில இருந்து அவங்க கேள்வி கேட்க மாட்டாங்க. இப்ப நீங்க படிச்சீங்களா இந்த மலர் புக்கு, அத பத்தி தான் கேட்பாங்க. சரி, நீங்க அத பத்தி தான் நீங்க சொல்லணும். அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, கம்பார்கன்னாக்கா நீங்க இன்னும் கொஞ்சம் விரிவாக்கமா நீங்க சொல்லுங்க, நீங்க படிச்சத பத்தி அப்படின்னு கேக்குறாங்க. இந்த படிச்சீங்கல்ல ரூமாத்திர புக்க படிச்சீங்கல்ல, அத கொஞ்சம் விரிவாக்கம் பண்ணி சொல்லுங்க அப்படின்றத நீங்க அங்க உள்ளதை அப்படியே நீங்க சொல்லணும் திரும்பவும். ஓகே, இப்ப எக்ஸாம்பிள் என்ன கேள்வி கேக்குறாங்கன்னு வச்சுக்கோமே. Baik, Lakshmi, gambarkan amalan rumah terbuka yang telah anda baca. Baik cikgu, sebenarnya rumah terbuka ini telah diadakan di negara kita iaitu Malaysia dari zaman dahulu lagi. Dan amalan rumah terbuka ini biasanya diadakan oleh semua kaum tanpa mengira bangsa. Sebab apabila rumah terbuka yang diadakan, kita dapatlah mewujudkan perpaduan dan kita dapat hidup bertoleransi antara satu sama lain. Sebenarnya rumah terbuka ini diadakan bukan sahaja di dalam kalangan rakyat Malaysia oleh satu-satu bangsa saja. Tidak. Sebenarnya disambut oleh semua kaum. Contohnya ketika perayaan Tahun Baru Cina, ketika Tahun Baru, ketika Deepavali, ketika Christmas dan juga pada Hari Raya Aidilfitri dan juga Pesta Keamatan dan Hari Gawai. Dan pada waktu inilah semua kaum akan boleh ataupun dapat bergaul antara satu sama lain dan mereka boleh mengetepikan perbezaan agama dan budaya walaupun mereka berlainan bangsa. Mereka akan cuba belajar untuk menghormati kepercayaan kaum lain. Kaum lain dan juga mereka boleh wujudkan hubungan silaturahim, cikgu. Mereka boleh dapat mengeratkan hubungan sebenarnya. இப்ப நீங்க சொல்லுங்க. நானு கொடுத்த ஆன்சர் இந்த பத்தியில இருக்கா இல்லையா? இருக்கு டீச்சர். இருக்கே.
ஆனா நான் படிக்கல. என்ன பண்ணேன்? இந்த படிச்சதை என்ன பண்ணேன்? உராய் பண்ணிருக்கீங்க டீச்சர். கூராய் பண்ணிருக்கேன். என்னுடைய சொந்த வார்த்தையை பயன்படுத்தி நான் இதை பத்தி பேசியிருக்கேன். இதுதான் கம்பார்கான். புரியுதா தமிழ்? ஓகே டீச்சர். ஓகே, வெரி குட். 2வது கேள்வி. நீங்களே பதில் சொல்றீங்களா இல்ல வேற ஆளு? வேற ஆள் டீச்சர். ஏன் தமிழ் பயப்படுறீங்களா? பாத்துக்கிறேன் டீச்சர். ஏன்னா முன்ன உள்ள ரீசன்லாம் ஒரு படிச்சு இது சொல்லிட்டு அவ்வளவுதான். கேள்விதான் கேட்கறேன். இப்ப நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. முதல் கேள்வி ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல் கேள்வி யூசுவலி அவங்க எதை பத்தி கேட்பாங்கன்னாக்கா, எதை படிச்சீங்களோ அதை பத்தி கொஞ்சம் விரிவா சொல்லுவாங்க. டீச்சர் அது கொஞ்சம் வேற மாதிரி சுருக்கமா சொல்ல முடியாது. நீங்க கொஞ்சம் லெங்தா போறீங்க. அந்த அளவுக்கு சொல்ல முடியாது டீச்சர். கொஞ்சம் அப்படி சுருக்கமா சொல்ல முடியாது. ஓகே, சுருக்கமா நீங்க சொல்றீங்களா? சொல்லுங்க டீச்சர் எனக்கு. Okey, saya suruh சொல்றேனே. Baik cikgu, sebenarnya amalan rumah terbuka ini diadakan di negara kita, di Malaysia, di negara kita Malaysia. Sebenarnya semua kaum cikgu, semua kaum akan mengadakan rumah terbuka ini. Seperti Tahun Baru Cina diadakan oleh golongan orang Cina. Orang India adakan rumah terbuka ketika Deepavali. Siapa lagi? Orang Melayu kan? Orang Melayu akan mengadakan sambutan Hari Raya Aidilfitri. Mereka akan buat rumah terbuka ketika perayaan Hari Raya Aidilfitri. Dan orang yang beragama Kristian akan mengadakan rumah terbuka ketika Christmas. Sebenarnya semua kaum, apabila kita buat rumah terbuka ni cikgu, semua kaum akan datang. Semua kaum akan datang, mereka akan makan juada yang telah disediakan, mereka boleh berkongsi cerita, mereka boleh mereka boleh memberi hormat kepada kaum lain, dan mereka juga dapatlah kebaikan, iaitu dapat wujudkan hubungan cikgu, hubungan, mengeratkan hubungan silaturahim cikgu. Okay, finish Allah. புரியுதா தமிழ்? ஓகே டீச்சர். நான் எல்லாத்தையும் சொல்லல, சும்மா இது மெயினா உள்ளது. ஓகே, இதுல யாரு நம்ம இதுல பாத்தீங்கன்னாக்கா இதுல இல்லாத விஷயத்த கூட கொஞ்சம் போட்டிருக்கேன். ஹரிராயை யாரு கொண்டாடுவா, கிறிஸ்துமஸ் யார் கொண்டாடுவா, அவங்க ஏன் அவங்க அந்த ஹரி திருபுக்க செய்யறாங்க அப்படின்ற விஷயத்த நீங்க சொல்லுங்க, அவ்வளவுதான். ஓகே, இப்ப 2வது கேள்வி நான் தமிழ்கிட்டே இருக்கிறேனே. பை தமிழ். Ceritakan perayaan yang anda sambut, Tamil. Hari Deepavali. இல்ல நான் ராயா சொல்ல மாட்டேன் சார். தீபாவளி தான் நான் கொண்டாடுவேன். நம்ம தீபாவளி. ஆனா தமிழ் நீங்க let's say அப்படி அந்த இடத்துல நீங்க ஹரிராயா சொல்றது நல்லது. ஓகே டீச்சர். ஓகே, நீங்க ஹரிராயா சொல்லுங்க. ஏன்னா உங்க பேரை பார்த்து அவங்க இது பண்ணுவாங்க. ஓகே, சரி. ஓகே, இப்ப நீங்க ராயா பத்தி சொல்லுங்க பாப்போம். Menyambut Hari Raya cikgu. Ya, betul. Saya memasak dan buka rumah terbuka. என்ன memasak பண்ணுவீங்க? Memasakkan lemang, ketupat, rendang, dan masakan ayam lemak, masak lemak, ayam masak merah, masak merah. Okay, dan jemput jiran-jiran, kawan-kawan dan saudara. Lepas tu hari kedua kita family pergi jalan-jalan. Family? Oh, keluarga. Kita sekeluarga akan Kami sekeluarga pergi jalan-jalan. Jalan-jalan எங்க போவீங்க? Kita melawat சொல்ல மாட்டேன். jalan-jalan சொல்லுமா? jalan-jalan ke melawat menziarahi.
kita Melawat, menziarahi ataupun Genting Island. Genting Island ke போவீங்களோ? Okay. அது வந்து balik kampung பத்தி பேசலாமே. தனிஷன் சொல்றாரு. balik kampung பத்தி பேசலாமே. Kita balik kampung. kita இல்ல kami. எனக்கு உங்களை பத்தி கேக்குறாங்க. நீங்க கீத்தன்னு சொல்லும் பொழுது என்னைய சேர்த்துக்கிறீங்க அப்புறம். Okay, teacher. Okay, kami. Kami balik kampung dan kampung Meriau. Apa சொல்லுவாங்க teacher? Meriau. பயங்கரமா இருக்குமே. உங்க kampung, உங்களுடைய kampung எது? Pahang teacher. Pahang. Okay, kami akan balik ke kampung iaitu Pahang. Kami akan berjumpa ibu bapa, datuk nenek saya di situ. தெரியுமா டீச்சர்? சொல்லுங்க தமிழ். இது ஏன் தெரியுமா டீச்சர்? நான் இப்ப கொஞ்சம் வளர்ற மாதிரி பேசுறேன். ஏன்னா நார்மல் திடீர்னு கேட்டீங்களா? இப்ப நார்மலா அங்க செகுலாம் பார்க்க மாட்டோமா? போன விதத்துல எப்படி படிச்சு எது கேள்வி கேட்டா ஏதோ சொல்லலாம். இன்னும் பிளான் பண்ணலையா? அது சக்குன்னு கேட்டாச்சு. அதான் டீச்சர் கொஞ்சம் அதுதான் பரவாயில்ல. ஓகே, ஏன்னா இப்ப வந்து கேட்ட கேள்வி உங்களுக்கு தெரிய போறது இல்ல. ஓகே, அதே மாதிரிதான் அந்த எக்ஸாம் ஹாலிலையும் உங்களுக்கு என்ன கேள்வி கேட்பாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. அந்த ஒரு நிமிஷத்துலதான் உங்களுக்கு தெரியப்படும். அப்ப ஆன் த ஸ்பாட் கேள்வி கேட்டோன்னே உங்களுக்கு நல்ல பதில் சொல்லணும். இதுதான். ஓகே, வெரி குட். இது ஒரு நல்ல ட்ரை பண்ணிருக்கீங்க நீங்க தமிழ். நீங்க எடுத்து எனக்கா நீங்க தான் முத ஆள். இந்த மத்தவங்க யாருமே செய்யல, நீங்க ஒண்டிதான் செஞ்சிருக்கீங்க. ஸோ அப்ப வந்து உங்களுக்கு என்ன சொல்லுவாங்க, ஒரு ஒரு சாம்பிள் கூட உங்களுக்கு இல்ல. நீங்க தான் முதல் ஆளுனால நல்லா செஞ்சிருக்கீங்க. ஓகேவா? ஆனா என்ன செய்யணும்னா தமிழ் தைரியமா பேசுங்க. கொஞ்சம் என்ன சொல்றீங்க, இப்ப நான் சில இடத்துல பிளான் பண்ணலன்னா அது தைரியம் வந்துடும் டீச்சர். இப்ப என்ன இங்கிலீஷே வந்து நல்லா ஒரு அளவுக்கு பேசுவோம் பாருங்க. அப்ப திடீர்னு வந்து நார்மலா பேசுறேன். நார்மலா பேசுவேன். இப்ப வெள்ளக்கார கெசுக்கிட்டுலாம் நான் நார்மலா பேசுவேன் ஹோட்டல்ல வேலை செய்யும்போது. ஆனா திடீர்னு வந்து என் மேனேஜர் வந்து என்கிட்ட பேசும்போது கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி பயமா இருக்கும். என்னடா இது நல்லதான் திடீர்னு அது நார்மல். எனக்கு ஒருத்தவங்க ஒரு பெரியவங்களை நீங்க பார்த்து பேசும்பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு பயம் தெரியும். ஓகே, பிரச்சனை இல்ல. அந்த பயத்தை வெளியே காட்டாதீங்க. ஓகே டீச்சர். அவ்வளவுதான். அந்த பயத்தை வந்து உங்க முகத்துல காட்டக்கூடாது, உங்களுடைய வாய்ஸ்ல காட்டக்கூடாது. உங்க கையை நீங்க வச்சிருக்கீங்களா கீழே? உங்க கையில வேணா நீங்க வந்து பேசிக்குங்க, உங்க கைய பேசிக்குங்க. ஆனா நீங்க வந்து உங்க முகத்துல காட்டக்கூடாது. சொல்லுங்க தமிழ். கமலாசன் மாதிரி பிடிச்சுக்க மாட்டேன். பிக் பாஸ் சொல்றாரு, நான் கையை பிடிச்சு பேசுவேன் அந்த மாதிரி. அதுக்காக நீங்க இப்ப தக்ஷர கைய பிடிச்சிடாதீங்க, விரட்ட அடிச்சிருவாங்க அப்புறம். ஓகே, வெரி குட் தமிழ். நல்ல முயற்சி, வாழ்த்துக்கள். ஓகே, இத வந்து நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நல்லா பிராக்டிஸ் பண்ணி நீங்க வந்து தைரியமா பேச நீங்க கத்துக்குங்க. இதுதான் ஆக்சுவலி இதுதான் நடக்க போகுது. ஓகேவா? ஆனா நான் உங்களுக்கு 2 கேள்விதான் கேட்டேன் தமிழ். ஓகே, சரி. அடுத்தவங்க 3வது கேள்விக்கும் 4வது கேள்விக்கும். ஓகே, நான் வேற 3வது கேள்வியே வேற ஆள்கிட்ட கேக்குறேன், 4வது கேள்வி வேற ஆள்கிட்ட கேக்குறேன். யாரு வரா? வாலண்டியர். வாலண்டியர் எனிஒன்? சொல்லுங்க டீச்சர். ஓகே, கெவின். ரெடியா இருக்கீங்களா கெவின்? ரெடியா இருக்கேன் டீச்சர். Okey. Selamat sejahtera Kevin. Selamat sejahtera cikgu. Baik. Boleh kamu terangkan ataupun berdasarkan pengetahuan anda, bagaimanakah amalan rumah terbuka dapat mengukuhkan perpaduan kaum dalam kalangan masyarakat Malaysia? Saya ulang lagi sekali ya Kevin. Ya, boleh cikgu. Berdasarkan pengetahuan anda, bagaimanakah amalan rumah terbuka dapat mengukuhkan perpaduan kaum dalam kalangan masyarakat Malaysia? Pada pengetahuan saya ialah menggubulkan sebagaikan satu pertemuan memberikan perhormatan
memberikan permakan, berkongsikan cerita yang tidak boleh terlupa kepada mereka yang bermain dengan mereka yang menolongkan kerja apa-apa cikgu. ஓகே சரி கிவின், இந்த கேள்வி உங்களுக்கு புரியுதா? புரியுதுங்க சார். என்ன கேட்க வர்றது இதுல? ஆக்சுவலி வந்து என்னன்னா, அந்த ரூமை terbuka வந்து மற்ற பல்லின மக்களோட வந்து அது அறிவிக்கிறாங்க. அந்த மாதிரி வந்து bagaimana எப்படின்னு கேக்குறாங்க. ஆமா எப்படி amalan rumah terbuka வந்து dapat mengukuhkan perpaduan kaum, எப்படி ஒரு ஒற்றுமை உணர்வை வளர்க்குது அப்படின்னு கேக்குறாங்க. menggegarkan hubungan yang lebih erat, memberikan penghormatan. Cikgu ini pun boleh tak? Memberikan penghormatan. ஓகே, அவங்க கேட்டது வந்து எப்படின்னு கேக்குறாங்க. எப்படி வந்து இந்த amalan rumah terbuka செஞ்சா நம்ம வந்து ஒற்றுமை உணர்வை perpaduan kaum வந்து நம்மளால உருவாக்க முடியும்னு கேக்குறாங்க. ஓகே, எல்லாரும் பதில் சொல்லுங்க. நீங்களா ஒத்துக்கிறீங்களா நம்ம rumah terbuka செய்யறதுனால perpaduan kaum வந்து நம்ம உருவாக்கலாம் அப்படின்றத நீங்க ஒத்துக்கிறீங்களா? ஆமா டீச்சர். ஒத்துக்கிறேன் டீச்சர். எல்லாரும் ஒத்துக்கிறீங்க தானே? ஓகே குட். Yeah, teacher. எப்படி? ஏன் நீங்க ஒத்துக்கிட்டீங்க? எப்படி? லைன் அப்படி சொன்னாங்க. Kita berkenal antara satu sama lain, cikgu. இப்ப யார் ட்ரை பண்ண போறா? ராஜன் ட்ரை பண்றீங்களா? சொல்லுங்க teacher. ட்ரை பண்றீங்களா? Oke teacher, நான் ட்ரை பண்றேன் பார்க்கலாம். Okey, baik Rajan. Berdasarkan pengetahuan anda, bagaimanakah amalan rumah terbuka dapat mengukuhkan perpaduan kaum dalam kalangan masyarakat Malaysia, ya? Amalan rumah terbuka ini kita boleh menjemput rakan-rakan, jiran, tetangga datang ke rumah kita dan saling berkenalan antara satu sama lain. Ini mengeratkan lagi hubungan antara kita dan kita boleh sediakan jamuan makanan tradisional dan tanyakan khabar. Biasa mulut. Good. Continue. Dan ஆரம்ப டீச்சர். கரெக்டா வந்துட்டீங்க. ஓகேவா? அதாவது நீங்க வந்து சொல்ல வந்துட்டீங்க. அதாவது நம்ம வந்து kita boleh mengadakan jamuan, kita boleh menyediakan hidangan makanan tradisional, kita boleh mengajak jiran tetangga, அதெல்லாம் சொல்லிட்டீங்க. இன்னும் அதே மாதிரி பேசிட்டு இன்னும் கொஞ்சம் ஒரு 2 ayat ஒரு 3 ayat tambah பண்ணி பேசிட்டு முடிச்சிருங்க, அவ்வளவுதான். Ini dapat mengukuhkan lagi hubungan erat antara kita je. அந்த இடத்துல நீங்க வந்து perpaduan kaum வந்து கொஞ்சம் சம்மதப்படுத்தணும். ஏன்? எதனால? இப்போ உள்ள இளைஞர்கள் வந்து ஓகே, நான் தமிழ் மலாயிலே பேசுறேன். Mengapakah sekarang ramai remaja tidak terlibat dalam aktiviti kemasyarakatan, aktiviti komuniti? Kenapa? Apa sebabnya? Okay, kalau kamu fikirkan betul-betul, adakah kamu rasa memang betul setuju dengan pernyataan ini? Betul cikgu. Setuju kan? Setuju cikgu. Ya, betul setuju. Okay, baik, bagus. Tapi kenapa kamu kata setuju? Kenapa ramai remaja tidak terlibat? Apa faktor-faktor itu yang menghalang mereka? Sikap pemalas. Okey, kenapa mereka rasa sikap malas? Mereka sendiri, okey, kita boleh kaitkan dengan diri kita sendiri sebagai remaja. Remaja itu sendiri seorang yang pemalas dan tidak berminat dalam aktiviti kemasyarakatan. Sebab mereka tidak suka bergaul dengan orang ramai. Mereka hanya suka hidup dalam kehidupan mereka dan mereka tidak suka keluar dari rumah. Okay, அது ஒரு காரணம் சொல்லலாம். Okay, ரெண்டாவது காரணம் சொல்லுங்க. எதனால?
நீங்க யோசிங்க, இத வந்து உங்களுக்கு கேள்வியா கேட்டாங்கன்னாக்கா என்ன பதில் சொல்றீங்க அப்படின்னு. ஏன்னா இந்த கேள்வி, இந்த தலைப்பு வந்து ஃபார்ம் 4ல இருக்கு, புக்கு டைஸ்ல இருக்கு இந்த தலைப்பு. சோ நீங்க Cenderung கேள்வி dengan budaya lepak. சொல்லுங்க ராஜன். Cenderung dengan budaya lepak. ஓகே, betul. cenderung dengan budaya lepak. அந்த budaya lepakவோட சேர்த்து நீங்க என்ன செய்யலாம்? Dengan buang-buang masa. அதெல்லாம் நீங்க சொல்லலாம். budaya lepak. ஓகே, வெரி குட். budaya lepak இருக்கிறதுனால அவங்க கூட்டாளிங்க கூட சேர்ந்து இருக்கணும்ன்றதுக்காக. ஓகே, mereka cenderung dengan budaya lepak dan suka Malas. meluangkan masa bersama rakan-rakan. Okey. Vera. Remaja suka menghabiskan masa di media sosial sebagai menggunakan Facebook ataupun permainan video macam tu. Ya, Kevin Sivano akan சொல்லியிருக்கிறாரு. Betul. Sebab remaja sekarang lebih suka meluangkan masa, menggunakan masa mereka tu, masa terluang mereka dengan media sosial. Mereka lebih suka untuk melayari laman-laman seperti laman apa? Facebook, WhatsApp, apa lagi? Twitter, Instagram, YouTube dan sebagainya. Sebab mereka hanya sukakan kehidupan hedonisme. Hedonisme என்னது? budaya keseronokan. அவங்களாம் வந்து என்ன சொல்லுங்க தமிழ்? அந்த துனியாவி சொல்லுவாங்க, அது என்ன டீச்சர்? துனியாவினாக்கா எப்படி சொல்றது, இந்த உலகத்தை பத்தி உள்ள விஷயத்தை மட்டும் தான் நம்ம வந்து முக்கியத்துவம் பண்றோம். சொல்லுவாங்களோ இது individualistic சொல்லலாம் ஜெகு. individualistic வந்து நான் முத சொன்னேன் தெரியுமா, mereka tak suka bergaul. மத்தவங்க கூட அவங்க பேச பிடிக்காது, அவங்க வந்து தனிமையா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அது வந்து individualistic, mementingkan diri sendiri, அதுக்குன்னு சொல்லலாம். hedonisme, 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 அது வந்து என்னன்னாக்கா budaya keseronokan, hiburan சம்பந்தப்பட்ட விஷயத்தை மட்டும் அவங்க வந்து கவனம் செலுத்துறாங்க. ஹிபுரானாக்கா என்னன்னாக்கா பெஸ்டாக்கு போறது, டிஸ்கோக்கு போறது, கேபப்க்கு போறது, வேற என்ன கார்னிவலுக்கு இந்த மாதிரி போறது, கேம் விளையாடுறது. permainan, mereka suka permainan dalam talian. ஓகே, ஆன்லைன் கேம் சொல்றோம்ல, அந்த ஆன்லைன் கேம் வந்து என்ன சொல்லுவோம்னாக்கா permainan dalam talian. ஸோ இதெல்லாம் வந்து அவங்க முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். ஸோ இது வந்து அவங்களுடைய kehidupan hedonisme அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இதனாலதான் அவங்க வந்து இதுல இந்த கம்யூனிட்டி ஒர்க்ல வந்து அவங்க தெர்லிபர் பண்றது இல்லை. ஓகே, வேற யோசிங்க, வேற என்ன காரணம்? இப்பெல்லாம் pentingnya gaya juga. சொல்லுங்க ராஜன். Pentingnya gaya. Ya. Raya Gaya hidup. Gaya hidup apa? Diri sendiri. Pentingkan diri sendiri, materialistik. Okey, ya, iaitu sebab remaja pada zaman sekarang mereka suka hidup secara individualistik, mementingkan diri sendiri. இந்த மாதிரி இடத்துல நீங்க வந்து பெரிபாசெல்லாம் இருந்துச்சுன்னா கூட போட்டுக்கலாம். Seperti melentur bulu biarlah dari melentur bulu. Seperti bagaimana dalam belukar melepaskan pucuk masing-masing. Mementingkan diri sendiri. Mereka hanya mementingkan pekerjaan untuk menyara keluarga mereka. Remaja pada zaman sekarang ni hanya mementingkan kehidupan materialistik untuk mencari harta benda sahaja. Mereka tidak suka terlibat dengan aktiviti-aktiviti amal untuk membantu ahli masyarakat. அப்படின்றது வந்து அவங்க வந்து வேலைக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அவங்க வந்து மஷராக்கட வந்து முக்கியத்துவம் கொடுக்கல, அவங்க இண்டிவிஜுவல் லைஃபுக்கு தான் அவங்க முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, மெட்டீரியலிஸ்டிக்கு தான் அவங்க முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, மேலும் வந்து டீச்சர் இது siapa nak bayar dia orang kerja NGO வந்து காசு கொடுக்கறது இல்ல. kerja sosial இது வந்து சோஷியல் ஒர்க் இல்ல, சோஷியல் ஒர்க் வந்து காசு இல்லையா, அதை நீங்க கூட சொல்லலாம். ஓகே, நீங்க எப்படி சொல்லலாம்னாக்கா disebabkan tiada faedah bagi mereka menganggap apabila kita terlibat dengan aktiviti komuniti ini, kita tidak akan mendapat faedah sebab tiada ganjaran dan tiada upah untuk melakukan mana-mana aktiviti seperti gotong royong. Sebab itu mereka rasa ini hanya membazirkan masa mereka saja.
அப்படியே நீங்க சொல்லலாம். இல்லையா, நீங்க வேற கூட சொல்லலாம். இப்போ உள்ள மாணவர்கள் வந்து, இப்போ உள்ள இளைஞர்கள் வந்து படிப்புக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, சமுதாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்ல. அவங்க அம்மா அப்பாவும் அப்படிதான். ஓகே, இப்ப பிள்ளைங்க வந்து சென்ட் ஜான் ஆம்புலன்ஸ், பிபிஎஸ்எம் இந்த மாதிரி உள்ளவங்க வந்து ஏதாச்சும் நம்ம வந்து ஒரு கேம்பிங்க்கு போறதா அந்த மாதிரி போறதா கூட அம்மா அப்பா இதெல்லாம் உனக்கு ரொம்ப முக்கியம், இப்ப வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ போய் உன் படிப்பை பாரு அப்படின்னு தான் அவங்க சொல்றாங்க இப்போ உள்ள அம்மா அப்பாவும். ஸோ அதுவும் ஒரு காரணமா இருக்கலாம். ஓகே, ஏன்னா என்ன காரணம்? Sekarang remaja pada zaman sekarang hanya mementingkan pendidikan dan mereka hanya mementingkan pelajaran dalam kehidupan mereka sebab memang telah diarahkan oleh ibu bapa mereka. Mereka juga tidak mendapat sokongan daripada ibu bapa mereka dan mereka menganggap pelajaran saja yang boleh menjamin masa depan yang baik. Tekanan daripada pelajaran ini, mereka perlu terlibat dalam kelas tambahan, perlu menyiapkan tugasan, mereka tidak cukup masa untuk melibatkan diri dalam aktiviti komuniti. Sebab itu remaja pada zaman sekarang tidak terlibat dalam aktiviti kemasyarakatan. சரியா? இப்ப புரியுதா? நிறைய காரணம் இருக்குதானே? Yes, teacher. இத வந்து நீங்க என்ன செய்யணும்னாக்கா, இத மூளையில அப்படியே வேலை செய்யணும், ஓடிக்கிட்டு இருக்கணும். எதனாலன்னு. சரி, நீங்க நிறைய வாசிக்கணும். நீங்க எப்ப நிறைய வாசிக்க தான் உங்களுக்கு நிறைய ஐடியா கிடைக்கும், உங்க மைண்ட்ல வந்து ஓடிக்கிட்டு இருக்கும். ஓகேவா? சோ நான் அப்படி கிட்ட வரும்போது, ஓகே, இந்த எக்ஸாம்லாம் கிட்ட வரும்போது இந்த மாதிரி தேமாலாம் எனக்கு கிடைச்சிச்சுனாக்கா நான் அப்புறம் நான் தரேன், நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஆனா கிடைக்குமா கிடைக்காதான்னு எனக்கு தெரியாது, இருந்தாலும் ஒரு முயற்சி பண்றேன். ஓகேவா? நீங்க ட்ரை பண்ணுங்க. ஓகே, சரி.